அன்பான வாக்காள பெருங்குடி மக்களே, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டு தோழனாக உங்களை தேடி நான் வருகிறேன். உங்கள் பெருவாரியான வாக்குகளை எனக்கே அளித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களுடைய பாதம் பணிந்து கேட்க வந்திருக்கின்ற உங்கள் காஞ்சி கிருபா. இப்படித்தான் சுட்டரிக்கும் வெயிலை விட இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை மிக சிறப்பா செய்துகிட்டு வராங்க. தங்களுடைய சாதனைகளை சொல்லி, செய்ய இருக்கக்கூடிய சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடையே வாக்கு சேகரித்து வர்றாங்க. பெரிய விஷயம், சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தலைவர்களே, உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடனும் தாழ்மையுடனும் இந்த காஞ்சி கிருபா கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவென்றால், உங்களுடைய பிரச்சார நேரத்தில், உங்களுடைய பிரச்சார நிகழ்வுகளில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், போக்குவரத்து சிக்கலை இந்த பொதுமக்களுக்கு ஏற்படுத்தாமல் உங்கள் பிரச்சாரங்களை பிரச்சனை இல்லாமல் நீங்கள் செய்தால் அதைவிட ஒரு பெரிய பாக்கியம், அதைவிட ஒரு பெரிய உதவி எதுவும் இருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அவசரமா மருத்துவமனைக்கு போறவங்க, நேர்முக தேர்வுக்கு போகின்ற இளைஞர்கள், அல்லது மருந்து பொருட்களை வாங்க செல்லுகின்ற சாமானிய மக்கள், கூலி வேலை செய்கின்ற ஏழை எளிய மக்கள், இவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பிரச்சாரங்களை செய்தால் அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பிரச்சனை இல்லாத பிரச்சாரம் செய்யுங்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆகவே வருகின்ற மக்களவை தேர்தலில் மக்கள் எதிர்பார்க்கின்ற, மக்களுக்கு உதவி செய்கின்ற, மக்களுடைய மனதை புரிந்து கொள்ளுகின்ற அரசியல் தலைவர்கள் வர வேண்டும். இறைவன் தான் இதற்கு அருள் செய்வாராக. உங்கள் கிருபா களஞ்சியத்தின் சார்பாக உங்கள் காஞ்சி கிருபா. நன்றி, வணக்கம்.